ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற இன்டர்வியூ கொஸ்டின் என்னென்னா, ரெஸ்ட் டெம்ப்ளேட் எதுக்கு ஸ்ப்ரிங் பூட்டில் யூஸ் ஆகுது அதான் பார்க்க போகிறோம். ஸோ ரெஸ்ட் டெம்ப்ளேட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்மளோட அப்ளிகேஷன்லேருந்து சம் தேர்ட் பார்ட்டி வெப் சர்வீஸை நம்ம இப்போ வந்து கால் பண்ணுறோம் த்ரூ ஏபிஐ. அதுக்கு தான் நம்ம வந்து ரெஸ்ட் டெம்ப்ளேட்டை கால் பண்ணுறோம். இது ஒன்லி ஃபார் ரெஸ்ட் சர்வீஸ்க்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். சம் சோப் சர்வீஸ் அதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகாது. ஒன்லி ஃபார் ரெஸ்ட் சர்வீஸ்க்கு தான் ரெஸ்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறோம். தென் ஃபஸ்ட் ஒன், இந்த ரெஸ்ட் சர்வீஸில் நம்ம வந்து டேட்டாவை கெட் பண்ணலாம், போஸ்ட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். எல்லா CRUD ஆப்ரேஷனும் நம்ம இந்த ரெஸ்ட் சர்வீஸில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டேட்டாவை நான் இப்போ கெட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்ட் டெம்ப்ளேட்டுங்கிறது ஒரு ஜாவா கிளாஸ் தான். ஸோ நீங்கள் எப்போல்லாம் ஸ்ப்ரிங் வெப் டிபெண்டன்சி ஃபார்மில் ஆட் பண்ணுறீங்களோ, ஸோ பை டிஃபால்ட் ரெஸ்ட் டெம்ப்ளேட் கிளாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரெஸ்ட் டெம்ப்ளேட் கிளாஸை வந்து நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம், இல்லைனா ஆட்டோ வேர்டு யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டை இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரிங் ஐஓசி கண்டெய்னர்லேருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் டேட்டாவை வந்து ரிட்ரீவ் பண்ணுறேன். ரெஸ்ட் டெம்ப்ளேட்டோட ரெஃபரன்ஸ் மூலமாக கெட் ஃபார் ஆப்ஜெக்ட்னு ஒரு மெத்தடை கால் பண்ணி அதில் என்னோட ஏபிஐயும் என்னோட ரெஸ்பான்ஸ் பேராமீட்டரையும் பாஸ் பண்ணுறேன். ஸோ எப்போல்லாம் ரன் டைமில் வந்து இந்த மெத்தட் கால் ஆகுதோ, பை டிஃபால்ட்டு ஸ்ப்ரிங் வந்து அந்த ஏபிஐவை கெட் பண்ணி அதோட ரெஸ்பான்ஸை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இது வந்து கெட்டுக்கு கைஸ். தென் வந்து போஸ்ட்டுக்கு நம்ம பார்க்குறோம். போஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து சம் டேட்டாவை வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் அந்த தேர்ட் பார்ட்டி சர்வீஸில். ஸோ அதில் வந்து நமக்கு பை டிஃபால்ட் ஒரு இன்பில்ட் மெத்தட் இருக்குது, போஸ்ட் ஃபார் ஆப்ஜெக்ட்னு. அந்த போஸ்ட் ஃபார் ஆப்ஜெக்டில் நம்மளோட யூஆர்எல் பாஸ் பண்ணுறோம், நம்மளோட ஏபிஐ பாஸ் பண்ணுறோம். ஏபிஐ கூட வந்து எந்தெந்த டேட்டா வந்து நீ போஸ்ட் பண்ண போகிற அந்த டேட்டாவை பாஸ் பண்ணுறோம். தென் அந்த டேட்டாவை போஸ்ட் பண்ணிவிட்டு சம் ரெஸ்பான்ஸ் நமக்கு வரும். அந்த ரெஸ்பான்ஸையும் நம்ம வந்து நம்மளோட கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணுறோம். ஸோ அட் த எண்டு கிடைக்கிற டேட்டாவை வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இதுதான் கைஸ் ரெஸ்ட் டெம்ப்ளேட். இது ரொம்ப ஈஸியான ஒன்லி ஒன் ஏபிஐ கால் மெத்தட் வந்து இதுதான், ரொம்ப ஈஸியான சிங்க்ரனைஸ்ட் ஏபிஐ கால் மெத்தட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.